அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்தாலும் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது என்று ஆவேசம் காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்து சென்ற ரகுபதிக்கு நாவடக்கம் தேவை எனவும் அதிமுகவை விமர்சிக்கும் அருகதை அவருக்கு இல்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். இங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது அங்க போய் பேசிட்டு இருக்காரு. இந்த சொல்லக்கூடாது, சொல்லித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. இப்ப உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவ்விக்கிட்டு போகும் பாரு, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ண அப்படி சில பேர் எவ்வளவு மட்ட ரகம். அதிமுக என்ற கட்சி இருக்கின்றதால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, நீங்க அமைச்சர் ஆனீங்க. இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார். நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம். மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும். எதுவுமே இல்லாத பேசுறது, எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது. இப்பதான் ஒரு மந்திரி போட்டுக்கிறாங்க, நான் மைண்ட்ஸ்ல ஒரு மந்திரி போட்டுருக்காங்க இந்த மாவட்டத்தில். ஏன்னா அவர் தான் கரெக்டா வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் அந்த மந்திரி எல்லாம் பயன்படுத்துறாங்க. நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தல, நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்தல. இங்கிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறிய அமைச்சர்கள்லாம் இப்படிப்பட்ட இலாக்கா கொடுத்து அவர்கள் மூலமா இந்த அரசுக்கு மேலிடத்துக்கு கஜானை நிரப்புவதற்கு இவர்கள் திட்டம் தீட்டி அந்த முறையா கப்பம் கட்டுற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. வேற எந்த பணியும் செயல்படுத்த மாதிரி